இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் கடந்த 2021ஆம் ஆண்டு வரையிலான தமிழக வரலாற்றில் காங்கிரஸ், திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு முதல்வர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கின்றனர். இவர்களில் தமிழ்நாட்டை மிக அதிக காலம் ஆட்சி செய்தவர் யார் என்பது குறித்தான தகவலை இந்த காணொளியின் முதல் பகுதியிலும், மேலும் தமிழகத்தை அதிக காலம் ஆட்சி செய்த அரசியல் கட்சி எது என்பதை இந்த காணொளியின் இரண்டாம் பகுதியிலும் காணலாம். இந்த பட்டியலில் 10வது இடத்தில் அதிமுகவை சேர்ந்த ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் சார்பாக முதலமைச்சராக பதவியேற்ற ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் 1988ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை, அதாவது வெறும் 23 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். மேலும் இவர்தான் தமிழகத்தை ஆட்சி செய்த முதல்வர்களிலேயே மிக குறைந்த காலம் ஆட்சி செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இடமான 9வது இடத்தில் அதிமுகவின் சார்பாக 3 முறை முதலமைச்சராக இருந்தவரான ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். இவர் மொத்தமாக 471 நாட்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இடமான 8வது இடத்தை பொறுத்தவரை அறிஞர் அண்ணா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திமுகவை அரியணையில் அமர்த்திய அண்ணா அவர்கள் மொத்தமாக 699 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அடுத்த இடமான 7வது இடத்தை பொறுத்தவரை 1952ஆம் ஆண்டு முதல் 1954ஆம் ஆண்டு வரையிலான 2 ஆண்டுகள் மற்றும் 3 நாட்கள் என மொத்தமாக 733 நாட்கள் முதலமைச்சராக இருந்ததன் மூலம் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்த இடமான 6வது இடத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 1963ஆம் ஆண்டு முதல் 1967ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த திரு எம். பக்தவச்சலம் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். இவர் மொத்தமாக 1249 நாட்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 1539 நாட்கள் முதலமைச்சராக இருந்ததன் மூலம் இந்த பட்டியலில் 5வது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதலமைச்சராக இருந்த காமராசர் அவர்கள் இந்த பட்டியலில் 4வது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார். காமராசர் அவர்களை பொறுத்தவரை மொத்தமாக 3457 நாட்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். இந்த பட்டியலின் 3வது இடத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். 1977ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை அதிமுகவின் சார்பாக முதலமைச்சராக இருந்த திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் மொத்தமாக 3715 நாட்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். அடுத்த இடமான 2வது இடத்தை பொறுத்தவரை 5234 நாட்கள் முதலமைச்சராக இருந்ததன் மூலம் ஜெயலலிதா அவர்கள் இந்த பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளார். இந்த பட்டியலின் 1வது இடத்தில் அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பின் திமுகவின் சார்பாக முதலமைச்சராக பதவியேற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். 1969ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் மொத்தமாக 6930 நாட்கள் முதலமைச்சராக இருந்ததன் மூலம் கலைஞர் அவர்கள் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார். தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்யும் பொழுது இந்த பட்டியலில் 5வது இடத்தில் இடம்பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தமிழகத்தை அதிக காலம் ஆட்சி செய்த கட்சிகள் எவை என்பது குறித்து பார்க்கும் பொழுது இந்த பட்டியலில் 3வது இடத்தில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது மொத்தமாக 5442 நாட்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. அடுத்த இடமான 2வது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தை மொத்தமாக 7666 நாட்கள் ஆட்சி செய்திருக்கின்றனர். அடுத்த இடமான 1வது இடத்தில் இடம்பெற்று தமிழகத்தை அதிக காலம் ஆட்சி செய்த கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்குகிறது. மொத்தமாக அதிமுகவை பொறுத்தவரை 11004 நாட்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. நன்றி.